நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது வாழை கிளம்பின்னு தான் ஓடுன்னு சொல்லுவாங்க. நம்ம நயனார் நாகேந்திரன் தேவையில்லாத வார்த்தையை விட்டுருக்காரு. பொதுமக்களாகிய நம்ம எல்லாரும் கேட்கணும், ஒரு சிஎம் வந்து எப்படி இவர் பேசலாம்? ஒரு சிஎம்மோட தாயாரை பத்தி இப்படி கேவலமா வந்து பப்ளிக் மீட்டிங்ல, அதுவும் சுதந்திர தின அன்னைக்கு ஸ்டேஜில் இந்த ஆள் பேசுறாருன்னா, இந்த நயனார் நாகேந்திரன் வந்து தமிழ்நாட்டின் துரோகி. எதுக்கு இவருக்கு இந்த மாநில தலைவர் பதவியை கொடுத்தாரு தெரியல மோடி சார். நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது வாழை கிளம்பின்னு தான் ஓடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதையா இருக்கு நம்ம நயனார் நாகேந்திரன் கதை. அந்த லிஸ்ட்ல போயிட்டாரு பத்தியா? திரள்நிதி, இந்த பேச்சாளர் இருக்காங்க, லியோனி, கேவலமான கொச்சை பேச்சாளர், அந்த லிஸ்ட்ல போயிட்டார் நயனார் நாகேந்திரன். எப்படி சார் உங்களுக்கு மனசு வருது? அன்னைக்கு வந்து சிஎம் வந்து கொடி ஏத்துறாரு, அடுத்த நிமிஷத்துல நீங்க ஒரு பதிவு விடுறீங்க. கேவலமா இல்லை சார் உங்களுக்குலாம்? ஆனா உண்மையா சார், திரு அண்ணாமலை சார் மாதிரிலாம் வரவே முடியாது சார். நீங்கெல்லாம் அவருக்கு கால் தூசி சார். மக்கள் வந்து ஒரு மாநில தலைவர் அப்படின்னு உங்க மேல மரியாதை வச்சிருந்தாங்க. அந்த மரியாதை போயிடுச்சு சார், உங்க மேல இருந்து டோட்டலா போயிடுச்சு. நீங்க எப்படி ஒரு வார்த்தை தமிழக முதலமைச்சர் சிஎம் ஃபேமிலியை பத்தி பேசுனீங்களோ அன்னைக்கே நீங்க டோட்டல் கரப்டட் சார். எப்படி சார் மனசு வருது உங்களுக்குலாம் இப்படி பேசி? உங்க வீட்டுல மனைவி இல்லையா? உங்க அம்மா இல்லையா? உங்க தங்கச்சி இல்லையா? உங்க மகள் இல்லையா? அவங்களெல்லாம் சொன்னா எப்படி? இப்போ எவ்வளவு கேவலம் தெரியுமா சார்? டோட்டல் தமிழ்நாடு இப்போ சோசியல் மீடியா கழுவி ஊத்த போறாங்க சார் உங்க மேல. எப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாநில தலைவர் போஸ்டிங் கொடுத்தாங்க? உங்க கூட வரவங்களாம் சொல்லியா சார் இப்படிதான் பேசணும் அப்படிதான் பேசணும்ட்டு? எனக்கு என்னவோ நீங்களும் வந்து திரள் நீதி மாதிரி தான் வருவீங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டீங்க ஆல்மோஸ்ட். நாயை கூப்பிட்டு நடுவுட்டில் வச்சா அது வாழை கலப்பின்னு தான் போகும். அந்த மாதிரி கதை தான். இப்போ யாருக்கு சார் அசிங்கம்? உங்க குடும்பத்துக்கு தான் சார் அசிங்கம். உங்க மனைவியை திட்டுவானுங்க, உங்க பொண்ணை திட்டுவானுங்க, உங்களை பெத்த தாயை திட்டுவானுங்க சார். இப்போ சோசியல் மீடியாவில் கழுவி ஊத்துவாங்க சார். குடும்பத்தையும் எடுப்பாங்க சார். நீ எங்கிருந்து வந்து உன்னை நோண்டி எடுப்பாங்க சார். இப்போ நீ யாருன்ட்டு. நயனார் நாகேந்திரன் ஒரு மரியாதை இருந்தது, தமிழ் பற்று, மாநில தலைவர் அப்படின்னு ஒரு மரியாதை இருந்தது சார். எல்லாம் கரப்டட் ஆயிடுச்சு சார். வாட் சார், யுவர் ராங் ஸ்பீச் சார். எல்லாம் நோட் பண்ணிட்டாங்க சார் நீங்க பேசுனத. அவன் தான் சின்ன பையன் ஏதோ தெரியாம பேசிட்டான், வாட்டரை பத்தி பேசிட்டான். உங்களுக்கு யார் இந்த மாநில தலைவர் பதவி கொடுத்தான்னு தெரியல சார். அதான் சார் திருப்பி சொல்றேன், நாயை கூப்பிட்டு நடு வீட்டில் வச்சா அது வாழை கலப்பின்னு ஓடும். அந்த மாதிரி கதை சார் உங்க கதைலாம். சார் நீங்களாம் மாட்டிருப்பீங்க சார். எப்பவும் உங்களை காப்பாத்திட்டு இருக்காரு சார் தமிழக முதலமைச்சர் சார். எல்லாம் ஊழல் கேஸ்ல இருக்கிறீங்க சார். இந்த மாதிரி தமிழக முதலமைச்சர் கிடைக்கிறது கஷ்டம், கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம. திருப்பி சொல்றேன், நீங்களாம் அந்த கேட்டகரி தான். நாயை கூப்பிட்டு நடு வீட்டில் வச்சாலும் அது வாழை கலப்பின்னு தான் ஓடும். சிம்பிளா சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கிச்சா? எல்லாம் தெரியல உங்களுக்குலாம். தயவு செஞ்சு விமர்சனம் வைக்கிறது நல்ல விமர்சனம் வைங்க. அவர் மேல விமர்சனம் வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தி கிரேட் தமிழ்நாடு, யூ பெஸ்ட் சிஎம்.